சங்கீதா பாவம் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க விஜய் கிட்ட. இந்த வெளிநாடுகளுக்கு போன நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நடிகையும் விஜயும் ஒன்னா அவங்க பெட்ரூமுக்கு போய் அன்னைக்கு தலகோணையில 2 பேரும் 12:30 மணிக்கு தேவைப்பட்டால் அது ஆதாரமாக பல நேரங்களில் நான் போராடி பார்த்துட்டேன், எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எத்தனையோ சத்தியம் பண்ணி கொடுத்தா கூட அதெல்லாம் மீறி அந்த நடிகையோட தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்காரு. யார் அந்த நடிகைன்னு கேட்குற எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த நடிகை. ஆனால் அந்த நடிகையோட பேரை அவங்க குறிப்பிட விரும்பலை. காரணம் என்னன்னா, விஜய் கிட்ட ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னா அவருடைய மேனேஜர் மூலமாக தான் தகவல் சொல்லி விடணும். அப்படின்னா மனைவி அப்படின்னும் போது இப்போ இது ஒரு பழி வாங்குற விதமா எடுத்திருக்காங்களா சங்கீதா? கண்டிப்பா பழி வாங்குற விதமா தான் பண்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே விவகாரத்து வழக்க இதே செங்கல்பட்டு நீதிமன்றத்துல அவங்களால தாக்கல் பண்ண முடியும். ஆனா அவங்க பொறுத்திருக்க விரும்பல. உண்மையாவது மக்களுக்கு சொல்லுவோம். தேர்தலில் நின்று ஊரை ஏமாத்துறதுக்கு பாக்குறாரு. மனைவி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹேஷ்டாக், அதாவது வி சப்போர்ட் விஜய் என்னன்னு ஹேஷ்டாக் சீஃப் என்ன சொன்னாருன்னா, சங்கீதா மேம் அட்டாக்லாம் பண்ணாதீங்க, இதுக்கு பின்னாடி டிஎம்கே தான் இருக்கு, வி ஆர் லுக்கிங் வி சப்போர்ட் விஜய்னா அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் தான். திரும்பணும், அப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணும், அழுகணும் எல்லாம் எழுதி வச்சிருந்திருக்காங்க. பாத்தீங்களா அந்த ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சு. பாத்தீங்களா எப்படி லீக் ஆச்சு? அதாவது த்ரிஷா அவங்க ஒரு 4 மாசத்துல டிவிகேல போய் சேர போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சேர்ந்தா தப்புன்னு இருக்கு, சேரலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கானம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் நியூஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், நேத்திக்கு ஒரு அதிர்ச்சி தகவலா திடீர்னு ஒரு விஷயம் வந்திருந்துச்சு. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி கேஸ் போட்டிருந்தாங்க. ஏன் இந்த திடீர் முடிவு? அதிர்ச்சி தகவல்னா எங்கேயும் பூகம்பம் வந்துருச்சா? கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருக்கு. விவகாரத்து வழக்கு போட்டிருக்காங்க சங்கீதா. இதில் அதிர்ச்சி அடைகிறதுக்கு என்னமா இருக்குது? இது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் தெரியும். அதாவது விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து இல்லை, 2 பேருக்குள்ள மனப்பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். சங்கீதா பாவம் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2021 எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க விஜய் கிட்ட. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுல விஜய் இருக்காரு, ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகையோட வெளிநாடுகளுக்கு போகிறது, அந்த நடிகை அந்த வெளிநாடுகளுக்கு போன நேரத்தில் விஜய் இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது நான் தாலி கட்டிய மனைவி நான் இருக்கும்போது வேறு ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறதுங்கிறது ஏற்றுக்க கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பல நேரங்களில் நான் போராடி பார்த்துட்டேன், எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எத்தனையோ சத்தியம் பண்ணி கொடுத்தா கூட அதெல்லாம் மீறி அந்த நடிகையோட தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்கார். இதுக்கு மேலே அவரோட நான் தொடர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ நான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் கூட வரவிடாமல் விஜய் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மன உளைச்சல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடல் அளவுலையும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப துன்பப்பட்டிருக்கேன், வேதனைப்பட்டிருக்கேன் அப்படின்றது அவங்க நீதிமன்றத்தில் அவங்களுடைய விவகாரத்து மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. 5 வருஷமாகவே எனக்கும் தெரியும், சினிமா துறையில் பல பேருக்கு தெரியும், விஜய் மனைவி குழந்தைங்க எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்காங்கன்னு. அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா விஜய் விக்கிரவாண்டி மாநாடு போட்டப்ப அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் வந்தாங்க, மனைவி குழந்தைகள் வரல. அதுக்கப்புறம் மதுரை மாநாட்டுக்கும் அதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சுல, ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் மலேசியாவில், எல்லாருமே அதாவது உலகமே திரண்டு வந்திருந்தாங்க. ஆனால் ரொம்ப நெருக்கமான இரத்த சொந்தமான மனைவியும் குழந்தைங்களுக்கும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வரல. அப்படின்னும் போது 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு அரசு பரசலாக பேச ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு ஓப்பனாகவே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இப்போ ஒரு நடிகருடைய மனைவி, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அங்கே அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ கூட இது ஒரு தனிப்பட்ட விஷயம்தான், கணவன் மனைவிக்குள்ள ஒரு தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதை அவங்க பகிரங்கப்படுத்திட்டாங்க. இப்போ ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாகவே குற்றச்சாட்டாக சொல்லியிருக்கிறாங்கன்னும் போது, ஸோ இப்போ விஜய் ஒரு நடிகரை தாண்டி ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், ஒரு தாவேக தலைவராக இருக்கார்.
இப்போ வர தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறார் அப்படின்னும் போது அவரை பற்றி அவருடைய மனைவி சொல்ற இந்த குற்றச்சாட்டு, அது இல்லாமல் இந்த தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு இந்த வரப்போற தேர்தலில் மிக முக்கியமான ஒரு மையப்புள்ளியா பார்க்கப்படும். சார், அவங்க திரும்ப திரும்ப சொன்னது வெளிநாட்டுக்கு நடிகையோட போயிருக்காரு, அந்த நடிகை வந்து புகைப்படம்லாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. யார் அந்த நடிகையா இருக்கும் சார்? அந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. யார் அந்த நடிகைங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லாருமே கேட்குற கேள்வி தான். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த நடிகைன்னு கேட்குற எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த நடிகை. அப்படி இருக்கும்போது அந்த நடிகையுடைய பேரை வந்து அந்த நடிகையுடைய பேரை வந்து சங்கீதாவே வந்து குறிப்பிட விரும்பல. ஒரு கண்ணியம் கருதி, ஒரு நாகரிகம் கருதி அந்த நடிகையால தான் தன்னுடைய வாழ்க்கை வந்து கெட்டு போச்சு, அந்த நடிகையால தான் தன்னுடைய வாழ்க்கை பறி போச்சு, எல்லாத்தையும் அவங்க வந்து மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அந்த நடிகையோட பேரை அவங்க குறிப்பிட விரும்பல. காரணம் என்னன்னா, அது வேண்டாம், நாகரிகமா இருக்காது, கண்ணியமா இருக்காது அப்படின்னு சங்கீதாவே நினைக்கிறாங்க. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அந்த நடிகையால் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த நடிகையை பற்றி பொதுவெளியில சொல்றதுக்கு அவங்க விரும்பலை என்னும் போது, அவங்களே அப்படி கண்ணியம் காக்கும் போது நம்மளும் அந்த நடிகை யார் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றது தப்பா தான் இருக்கும். அந்த நடிகை யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே 100% அந்த நடிகை யார், எந்த நடிகையோட விஜய் வந்து ஒன்னா சுத்திட்டு இருக்காரு, எந்த நடிகையோட விஜய் வந்து ஒன்னா பயணிக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு, திருமணங்களுக்கு போறாரு, ஒரே விமானத்துல ஒன்னா போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அந்த பேரை சொல்லி தான் அந்த நடிகை யாருன்னு சொல்லணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சார், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் விஜயை பற்றி இப்படி சங்கீதா ஒரு மனு கொடுத்ததுக்கப்புறம் சங்கீதாவை ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சங்கீதா கொடுத்த மனுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது, நான் சொல்ல போனால் அதையும் நான் வெளியிட தயாராக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமா அவங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் அவங்க வெளிப்படையாக வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை தான் தன்னுடைய வாழ்க்கை பிரிவுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த விசாரணையில் அந்த நடிகை யார் என்ற கேள்வி வந்து ஓப்பன் கோர்ட்டில் கேட்கப்படலாம். விசாரணை அப்படிதான். ஏன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் அவங்க கணவர் மேலே அவங்க சொல்லியிருக்காங்கன்னும் போது அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படிங்கிறதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த நடிகை யாருங்கிற கேள்விகள் கூட அடுத்தடுத்த விசாரணையில் வந்து கேட்கப்படலாம். அந்த நேரத்தில் இவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இவங்களுக்கு வரலாம், சொல்லவும் செய்யலாம். சொல்லும்போது அந்த நடிகை யாருன்னு தெரிய வரும். ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து வெளிப்படையாக ஒரு நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. நடிகைன்னு மட்டும் சொல்லி கடந்து போக முடியாது. யார் அந்த நடிகை அப்படின்னும் போது, வழக்கு அப்படின்னும் போது அதுக்கு வந்து உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா, யார் குற்றம் சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். அப்படின்னும் போது நிரூபிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை, அதாவது அவங்ககிட்ட புகைப்படங்கள் இருக்கலாம், வீடியோக்கள் இருக்கலாம், வேற ஏதாவது தொலைபேசி உரையாடல்கள் இருக்கலாம். அதாவது வந்து ரகசியமான பல உரையாடல்களோ, தொலைபேசி ஃபோட்டோவோ, இல்லை வந்து வீடியோவோ எதுவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க வந்து தேவைப்பட்டால் அது ஆதாரமாக வந்து கொடுத்து தான் ஆகணும்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுக்க செய்வாங்க. சார், இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்க யார் அந்த நடிகைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அப்படின்ற பேர் தான் நிறைய அடிப்படுது. ஆனால் அவங்க மனைவி சொன்னது என்னவோ வெளிநாட்டுக்கு போய் அவங்களே போஸ்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படி த்ரிஷா கூட எந்த வெளிநாட்டுக்கும் விஜய் அவர்கள் போன மாதிரி தெரியல. அப்போது அவங்களா இருக்குமா, அது வேற யாராச்சும் இருக்குமா அப்படின்னு நான் எந்த நடிகை பேரு நான் பயன்படுத்த விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து சொல்கிற நடிகையோட ஒரு வெளிநாட்டுக்கு போகலைங்கிறதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இல்லை சார், சோஷியல் மீடியாவில் பெருசாக பார்க்கல. நீங்கள் பெருசாக பார்க்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல புகைப்படங்கள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நெருங்கி இருக்கிற மாதிரியான வீடியோஸு புகைப்படங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்க தான் செய்யுது. ஒன்றா ஒரே விமானத்தில் பயணிக்கலையா? அதுவும் கோவா. மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த நடிகையோட பேரை நான் பயன்படுத்த பயன்படுத்தலை. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நடிகையும் விஜயும் ஒன்றா விமானத்தில் பயணிக்கலையா? ஒன்றா தனி விமானத்தில் போகலையா? சொல்லுங்க. எல்லாமே ஒரு காரணமா தானே சார் போயிருந்தாங்க. என்ன காரணம்? கீர்த்தி சுரேஷ் மனைவி இருக்கும்போது ஏமா ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த ஒரு கீர்த்தி சுரேஷனுடைய திருமணம், ஒரு சக நடிகை, அந்த சக நடிகையோட திருமணத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறது சரிதான். உங்களுக்கு அழைப்பிதழ் வந்திருக்கும், தப்பே கிடையாது. ஆனா நீங்க யாரோட போகணும்? உங்க மனைவியோட போகணும். ஒரு குடும்பமாக நீங்கள் வந்து போகணும், உங்கள் மனைவியோடு போகணும், உங்கள் குழந்தைங்களோட போகணும். உங்கள் மனைவி குழந்தைகள் எல்லார்ட்டையும் சேர்ந்து போக முடியலன்னா கூட உங்கள் மனைவியோடு போகிறது தான் முறையாக இருக்கும். இது வரைக்கும் வந்து 2021 வரைக்கும்
ஒன்றுக்கு முன்னாடி நடந்த திருமண நிகழ்ச்சிகள், ஒன்றுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் விஜயும் சங்கீதாவும் தானே சேர்ந்து வந்தாங்க. விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து போகிறது தானே முறையானதாக இருக்கும். விஜய் சங்கீதா 2 பேரும் போகாமல் வேறு ஒரு நடிகையோட வந்து தனி விமானத்தில் பயணிக்கிறார். அதுவும் தனி விமானத்தில் அழைச்சிட்டு போக வேண்டிய என்ன தேவைமா இருக்குது? அப்படி என்ன உங்களுடைய நட்பு எனக்கு தெரியல. சார் அதே போல் 2021 இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக இந்த விஷயத்தை பேசாமல் இப்போ அவர் அரசியலில் இறங்கி இன்னும் 1 மாதத்தில் எலெக்ஷன் வர டைமில் அவர் பண்ணனா இப்போ இது ஒரு பழி வாங்குற விதமாக எடுத்திருக்காங்களா சங்கீதா? கண்டிப்பாக பழி வாங்குற விதமாக தான் பண்ணுறாங்க. பழி வாங்குற விதமாக தான் இதை வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எனக்கு 2021 தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த உறவு வந்து பல வருடங்களாக தொடர்ந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய யூகங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 5 வருஷமா இவங்க வந்து போராடி பார்த்துருக்காங்க. எதுக்கு போராடி பார்த்துருக்காங்க? இதை எப்படியாவது சரி செய்த முடியுமா, இதை நேர் செய்திட முடியுமா அப்படின்றதுக்கு போராடி பார்த்துருப்பாங்க. ஒரு பெண் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனை நம்பி, ஒரு ஆண்மகனை நம்பி தாலி வாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து லண்டன் சிட்டிசன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அப்படின்னும் போது ஒரு குடும்பம் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, இந்த குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது, செதஞ்சு போயிடக்கூடாது, 4 பேருக்கு முன்னாடி கேவலமாக பேசப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அது எப்படியாவது சரி செய்கிறதுக்கு, நேர் செய்கிறதுக்கு தான் எப்போவுமே முயற்சி செய்வாங்க. அது இது வரைக்கும் வந்து பல முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த எல்லா முயற்சிகளுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய நீலாங்கரை வீட்டுக்கே வந்து சங்கீதாக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீலாங்கரை வீட்டுக்கு போக முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரு மனைவி அந்த வீட்டினுடைய ஆளுமை அந்த வீட்டுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கு. விஜய் கிட்ட பேசணும் அப்படின்னா, விஜய் கிட்ட ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னா அவருடைய மேனேஜர் மூலமாக தான் தகவல் சொல்லி விடணும். அப்படின்னா இது ஒரு மனைவிக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி மனைவி அப்படின்னும் போது எல்லா உரிமையும் கணவன் கிட்ட இருக்கிற முதல் நபர் வந்து மனைவி தான். அப்படின்னும் போது மனைவி வேறொரு மேனேஜர் மூலமாக தகவல் சொல்லி அது வந்து மேனேஜர் விஜய் கிட்ட போய் சொல்லி அதுக்கு பதில் வந்து விஜய் சொல்லி அது வந்து மேனேஜர் வந்து மனைவிட்ட சொல்லுறதுங்கிறது ஒரு தர்ம சங்கடமான ஒரு யாருக்குமே வரக்கூடாத ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவங்க இத்தனை நாள் வந்து 5 வருஷமா பொறுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இனிமே பொறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு விஷயத்த. அது என்ன அப்படின்னா, இந்த மே மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அதிகபட்சம் இனிமேல் வந்து இருக்கிறது வந்து மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு மே வரைக்கும் வெயிட் பண்ணால் 3 மாதம் வெயிட் பண்ணால் எலெக்ஷன் முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதே விவகாரத்து வழக்க இதே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவங்களால தாக்கல் பண்ண முடியும் பொறுத்திருந்து. ஆனால் அவங்க பொறுத்திருக்க விரும்பலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷனில் வந்து விஜய் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து தன்னை வந்து ஒரு புனிதனாக காட்டிக்கிறாரு. இந்த இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு தன்னை முன்னிறுத்திக்கிறாரு. அவருடைய கட்சி ஆட்கள் எல்லாமே இதில் நிற்க போகிறாங்க வரைய தேர்தலில். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது இதை வெளிப்படுத்தணும். விஜயினுடைய உண்மை முகத்தை, விஜயினுடைய போலி முகத்தை வந்து வெளிப்படுத்தணும். அவருடைய முகத்திரையை கிழிக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து அவங்க வந்து இந்த வழக்கை தொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ மனைவியாக பார்த்தீங்கன்னா அவங்க இத்தனை நாள் பொறுத்திருந்தாங்க. ஆனால் எந்த பெண்ணுக்கும் எப்படின்னா, வேறொரு பெண்ணோடு வேறொரு நடிகையோடு கணவன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அதை விரும்ப மாட்டாங்க, யாராக இருந்தாலும் அதை அனுமதிக்கவும் மாட்டாங்க. அது ஒரு கோபத்தின் உச்சகட்டத்துக்கு தான் கொண்டு போகும் ஒரு பெண்ணை. அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் பொறுத்திருந்தாங்க. இனிமே பொறுத்திருக்க வேணாம். இனிமே எதுக்கு பொறுத்திருக்கணும்? வாழ்க்கையே போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணாலும் இனிமே அது சரியாகாது அப்படின்னு தெரிய வந்துருச்சு. அப்போ உண்மையாவது நம்ம உடைச்சி விடுவோம், உண்மையாவது மக்களுக்கு சொல்லுவோம். தேர்தலில் வந்து நின்று ஊரை ஏமாத்துறதுக்கு பார்க்குறாரு. இப்போ இந்த நேரத்தில் வந்து மனைவி வந்து இப்படி ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த வழக்கை பற்றி யார் என்ன விமர்சனம் செய்ய முடியும்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளே கூட பேசணும்னு நினைக்கிறேன். செல்வம்னு ஒரு உதவியாளர், அந்த செல்வம்ன்ற உதவியாளர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் சமீபத்தில். அதில் பார்த்தீங்கன்னா என்னை நெஞ்சில விஜய் எட்டி மிதிச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அந்த பேட்டி வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட செட்டப்பு, பின்னாடி இருந்து டிஎம்கே வந்து பல பேரை இயக்குறாங்க. விஜய் வந்து விஜயினுடைய அதாவது வந்து உண்மைத்தன்மையை வந்து வெளிப்படுத்தி, அதாவது உண்மைத்தன்மையை வந்து மறைச்சு விஜய் ஒரு போலியானவர்னு காட்டுறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்க. டிஎம்கே வந்து பின்புலமாக இருந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. செல்வம் ஓகே, அவர் வந்து ஒரு வேலையாள், அவர் வந்து வேலை பார்த்தாரு, அவருக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம்,
அவர் சொன்னது 100% உண்மை. அதை நான் மறுபடியும் சொல்றேன். அவர் சொன்னது, விஜய் அவர் நெஞ்சில எட்டி மீச்சது எல்லாமே 100% உண்மை. அதுல எல்லாம் எதுவுமே போலி கிடையாது, எதுவுமே அது எப்படி பொய் சார் கிடையாது. சொல்றீங்க எல்லாமே? உண்மை உண்மை எனக்கு தெரியும்மா, உண்மை எனக்கு தெரியும். நான் சினிமா துறையில தானே இருக்கேன். இதெல்லாம் நடந்ததுன்றதெல்லாம் உண்மைதான். புரியுதா உங்களுக்கு? திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உள்நோக்கம் இல்லாம யாரும் எதையும் வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து அதெல்லாம் உண்மைதான். அது சொல்லப்பட்ட திடீர்னு காரணங்கள். வந்து பேசுறதுனால நீங்க அது உண்மைன்னு சொல்றீங்களா, இல்ல கொஞ்சம் கேளுங்க. நேர்ல இருந்து பாத்திருக்கீங்களா? நேர்ல இருந்து எப்படிம்மா பார்க்க முடியும்? அவங்க பெட்ரூமுக்கு போய் அன்னைக்கு வந்து தலகோணையில வந்து 2 பேரும் 12:30 மணிக்கு வந்து நெஞ்சில எட்டி மிச்சம் நம்ம நேர்லயே பார்க்க முடியும். அப்படி கிடையாதுமா. ஒருத்தர் சொல்ற வார்த்தையில உண்மை இருக்கா, அவர் கண்ணில் உண்மை இருக்கா, அவர் கண்ணில் நேர்மை இருக்கான்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுமா? இதெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த அந்த செல்வங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல உதவியாளராக இருந்துக்கிறாரு. எந்த விதமான உதவியும் இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுத்தருல நிற்கிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிற்கிறார். அவர் சொன்னது டிஎம்கே பின்புலத்துல இருந்து இயக்குறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மனைவியே குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே. சரி, நீங்க சொல்றீங்க செல்வம் சொன்னது பொய்ன்னு எடுத்துங்க, செல்வம் சொன்னது பொய்னே வச்சுக்கங்க. இப்ப மனைவி சொல்றது பொய்யா? கட்டின மனைவி 28 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்கிறாங்க மனைவியா, 2 குழந்தைங்க இருக்காங்க இதுக்கு சாட்சி, அந்த உறவுக்கு சாட்சி. அப்படி இருக்கும்போது அந்த மனைவி கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டிஎம்கேவோ இல்லை எந்த கட்சியுமோ யார் அரசியல் எதிரிகள் விஜய்க்கு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மனைவியை வந்து கன்வின்ஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போக வச்சிட முடியுமா? ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுங்கிறது அவ்வளோ உன்னதமான உறவு. அந்த உறவை தாண்டி உடைச்சு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா உண்மை இல்லாமல் இல்லை. விஜய் பற்றி பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பல பேர் வந்து விஜய் பற்றி குற்றச்சாட்டுகள் சொல்லித்தான் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து டிஎம்கே இயக்குதுன்னு சொன்னா கூட இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? டிஎம்கே வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அபத்தம். அதாவது இப்படிதான் அவங்களுடைய தொண்டர்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு வீடியோ நேற்றுக்கு ஒரு ஆடியோ வெளியிருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது வந்து இந்த மாதிரி வந்து தளபதியை பற்றி ஒரு தப்பானது வெளியில வந்துட்டு இருக்கு. மனைவி வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹேஷ்டாக், அதாவது வந்து வி சப்போர்ட் விஜய் என்னன்னு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க, விஜய்க்கு சப்போர்ட்டா எல்லா பக்கமும் ஊடகங்கள்ல பேச சொல்லுங்கன்னு ஒரு பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? லீக் ஆயிருக்கு அந்த ஆடியோ பார்த்தீங்களா? இதுதான் நடக்குது. கரூர்லயும் இதான் நடந்தது, தொடர்ந்து இதான் நடக்குது, இப்பயும் இதான் நடக்குது. அதாவது ஒரு அவரை பத்தி யார் என்ன சொன்னாலும் அது பொய்ன்னு நிரூபிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அது தப்பு. என்னைக்கா இருந்தாலும் எப்படின்னா, போலி முகம் என்னைக்கா இருந்தாலும் வந்து சாயம் என்னைக்கும் வெளுத்து போகும். விஜய்க்கு ஆதரவா பேசினா அது ஸ்கிரிப்ட், அது ஃபேக்கு, டிஎம்கே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு எதிராக பேசினாலும் டிஎம்கே பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து இது விஜய் சைட்ல இருந்து பேசின மாதிரி தானே அந்த வீடியோ லீக் ஆகியிருக்கு. அப்போ இதுவும் ஸ்கிரிப்டட்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் ஸ்கிரிப்டட் இல்லம்மா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா விஜய் எழுதி வச்சிருந்த ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சு பாத்தீங்களா இல்லையா? அதாவது வந்து நீங்க நடக்கணும், அப்படி திரும்பணும், அப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணும், அழுகணும், எல்லாம் எழுதி வச்சிருந்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஸ்கிரிப்ட் லீக் ஆச்சு பாத்தீங்களா? எப்படி லீக் ஆச்சு? அதாவது பெரிய அரசியல் பின்புலத்தோட நீங்கள் வந்து ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து பண்ண வந்திருக்கீங்கன்னும் போது பலவிதமான எதிரிகள் உங்களுக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்கிரிப்டட் பண்ணுறீங்கிறது வெளியில் வருது. ஒவ்வொன்றா உங்களுடைய உண்மை உங்கள் வந்து உடைய ஆரம்பிக்குது. கரூரில் வந்து அந்த 41 பேர் இறந்தப்ப நீங்கள் பயந்து ஓடி வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு, அதுக்கு போய் விசாரணைக்கு போயிட்டு அதுவும் வந்து டிஎம்கேயோட சதி, பாஜகவோட சதி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜனநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறைப்படி வந்து மறு தணிக்கைக்கு போயிருந்தீங்கன்னா நேரம் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும், படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் திமிரு பிடிச்சி கோர்ட்டுக்கு போனீங்க, கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா ஊழல், அதாவது வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டலை, மறைச்சிருக்கிறீங்க, கருப்பு பணம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு உங்களுக்கு 1.5 கோடி ரூபா அபதாரம் போட்டாங்க. அந்த அபதாரத்தையும் நீங்கள் கட்ட மறுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியலையா? அதாவது நீங்கள் கருப்பு பணம் வச்சுருக்கிறீங்க, இன்கம் டேக்ஸ் வந்து ஏமாற்று வேலை பண்ணியிருக்கீங்கன்றத ஆதாரத்தோடு பிடிச்சி அபதாரம் போட்டிருக்கும் போது அந்த அபதாரத்தை கட்டிட்டு போக வேண்டியதுன்னு அதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு கார் வாங்கிட்டு வரீங்க, அதுக்கான வரி கட்ட மறுக்கிறீங்க, உள்ளூர் வரி கட்ட மறுக்கிறீங்க, இம்போர்ட் டேக்ஸ் கட்ட மறுக்கிறீங்க. அப்போனா என்ன உங்களுடைய மனநிலை? எல்லாமே வந்து நீங்கள் வந்து கோடிகளில் சம்பாதிச்சு இருக்கிறேன், நான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிறேன், எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி உச்சத்தில் இருக்கிற நடந்துக்கிற ஒருத்தருடைய நடவடிக்கை அதெல்லாம். சார், இன்னொரு விஷயம், அவங்க வந்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க விஜயோட மனைவி சங்கீதா. இப்போ அவர் சினிமாலவும் இல்லை, அதை தாண்டி அரசியலுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறமும் அவர் நினைச்ச அமௌண்ட் கொடுக்கணும்னா அவரால் தர முடியுமா? எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாரு விஜய்? அதாவதுமா, ஒரு பெண் வந்து வழக்கு தொடுக்கும் போது ஜீவனாம்சம் கேட்கறதுங்கிறது சட்டத்திலே இருக்கு. அதாவது வந்து விஜய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கார். தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறார்.
பல கோடி ரூபா, அதாவது பல 1000 கோடி ரூபா சொத்து வந்து இன்னைக்கிட்ட விஜய் கிட்ட இருக்குன்னும் போது 28 வருஷம் ஒரு பெண் வந்து விஜயை நம்பி அவருடைய வாழ்ந்திருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாச்சு. ஒரு கணவனுடைய கடமை என்ன? அந்த மனைவியை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பார்த்துக்கிறது தான், குழந்தைங்களை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பார்த்துக்கிறது தான். அது ரெண்டையும் விஜய் தவறிட்டார் செய்யறதுக்கு அப்படின்னும் போது ஒரு பெண் வழக்கு தொடுக்கும் போது ஜீவனாம்சம் கேட்கத்தான் செய்வாங்க. ஜீவனாம்சம்ங்கிறது சட்டத்திலே இருக்கு. அதாவது இன்னைக்கு விஜய் வந்து கோடிகளில் வந்து சம்பாதிக்கக்கூடிய பல 1000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு நபராக இருக்கிறதுனால அவர் அந்த அளவீடு என்னங்கிறத கணக்கிட்டு நிச்சயமா ஒரு பெரிய ஜீவனாம்ச தொகை மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சங்கீதாக்கு. விஜய்க்கு இங்கே 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்று, சங்கீதாக்கு விவாகரத்து வழங்கணும், அது ஒரு வாய்ப்பு. இன்னொன்று, இந்த வழக்கை எதிர்த்து அவர் வழக்கு நடத்தணும், இதுதான் 2 வாய்ப்பு. ஸோ எது பண்ணாலும் நாளைக்கு கடைசியில் தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது இந்த வழக்கை இழுக்கலாம், நீட்டிக்கலாம், 4 வருஷமாக்கலாம், 5 வருஷமாக்கலாம், 7 வருஷமாக்கலாம். ஆனால் கடைசியில் நீதி வெல்லும். அந்த மாதிரி வந்து ஒரு நீதின்னு ஒன்று வரும்போது, நியாயம்னு ஒன்று வரும்போது, தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது அது நிச்சயமாக வந்து விஜய் வந்து அந்த நஷ்ட ஈடுங்கிறது மனைவிக்கு தரத்தான் செய்யணும். ஜீவனாம்சம் அதாவது ஈடு தொகைங்கிறது கொடுத்து தான் ஆகணும். சார், இன்னும் ஒரு விஷயம், சங்கீதா அவங்க வந்து மன ரீதியாக நான் வந்து உடஞ்சிருக்கேன், கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொருளாதார ரீதியாகவும் நான் உடஞ்சிருக்கேன். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் வரலன்னு. அப்படி என்ன அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் அவங்களுக்கு போகல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்னம்மா சொல்கிறது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் கோடிகளில் சம்பாதிக்கிறாரு, ஒரு மனைவி கணவனை நம்பி தான் வராங்க. அப்படின்னும் போது அவங்களுடைய வாழ்வுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து மாதம் 1 லட்சம் கொடுக்குறாராம் விஜய். 1 லட்சம் எப்படி பத்தும்? நான் கேட்குறேன், 1 லட்சம் எப்படி பத்தும்? அவங்க வீடு இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்குது, அவங்களுக்கு எல்லா மளிகை சாமான்லேருந்து கரண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி பத்தும்? 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்களையாவது விஜய் வந்து தன் பாதுகாப்பில் வச்சுருந்துருக்கலாம். 2 குழந்தைங்களுக்காவது அவங்களுக்கு தேவையானதை வந்து விஜய் செஞ்சு கொடுத்துருக்கலாம். 2 குழந்தைங்களுக்குமே அவர் எதுவுமே செய்யலை. இப்போ வந்து சஞ்சய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, சிக்மான்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் சினிமா துறையில் வர்றது கூட விஜய் வந்து எந்த உதவியும் செய்யலை. அவருடைய படம் தொடங்கும் போது அவருடைய படத்தை பற்றின ஒரு ஆடியோ ரிலீஸ் எதும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் கூட வந்து விஜய் போட மறுக்கிறார். தன்னுடைய மகனுக்கு சப்போர்ட் பண்ண விஜய் மறுக்கிறார். இப்போ விஜய் சேதுபதியே எடுத்துங்களேன், தன்னுடைய மகன் அவர் வந்து பெருசாக வரணும் அப்படின்னு ஒரு படம், சொந்த படமெல்லாம் எடுத்தார், எல்லாம் பண்ணார். அது வருது வரல, ஜெயிச்சாரு ஜெயிக்கல, அது அப்புறம். ஆனால் ஒரு மகனை ப்ரமோட் பண்ணணும்னு எல்லாருமே செய்வாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, நீ வேற எங்கேயுமே உதாரணம் தேடி போக வேண்டாம். விஜயை இப்போ ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காண்டி எஸ்.ஏ. சந்திரசேகர் எவ்வளோ பாடுபட்டார், ஷோபா எவ்வளோ பாடுபட்டாங்க, நீங்களே பார்த்துருக்கீங்கள. நாளைய தீர்ப்பு, செந்தூரபாண்டி, ரசிகன், தேவா அப்படின்னு 4-5 படங்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜயை வச்சு அவங்க தகப்பனாரே தயாரித்தார், தகப்பனாரே இயக்கம் பண்ணார், எல்லாம் பண்ணி ஒரு காலகட்டத்திலையும் விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்றி ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்து வச்சார். அடுத்து கூட பார்த்தீங்கன்னா உனக்காக காதலுக்கு மரியாதை அது இதுன்னு வந்து பட வாய்ப்புகள், கதை கேட்டது எல்லாமே வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் தேர்வு செய்து படிப்படியாக மகனை உயர்த்தி கொண்டு வந்தார். அப்படின்னும் போது ஒரு மகனுக்கு ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகரா, அவருடைய தகப்பன், விஜயினுடைய தகப்பன், அவர் தன்னுடைய கடமையிலேருந்து தவறினாரா, தேவையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தகப்பனாருடைய சப்போர்ட்டு, உங்களுடைய தகப்பனாருடைய ஊன்றுகோலை வச்சு தான் நீங்களே வந்திருக்கீங்கன்னும் போது நீங்கள் உங்கள் மகனுக்கு அவருடைய எதிர்காலத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? இதே சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் யார் வேணாலும் வந்து உங்கள் மகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வருவாங்க, டேரக்டராக போடுறதுக்கு வருவாங்க, நடிகராக போடுறதுக்கு வருவாங்க. ஆனால் நீங்கள் எந்த சப்போர்ட்டுமே பண்ணலை. ஒரு மகள் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பிஜி ஹாஸ்டலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய மனைவியும் நீங்கள் பார்த்துக்கல, உங்களுடைய பையனையும் நீங்கள் பார்த்துக்கல, உங்களுடைய பொண்ணையும் நீங்கள் பார்த்துக்கல, உங்கள் குடும்பத்தை மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துக்கல, உங்கள் அப்பாவோடையும் பேச்சு இல்லை, உங்கள் அம்மாவோடையும் பேச்சு இல்லை, யாரோட தான் நீங்கள் பேசுவீங்க? அப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்குது. ஒரு அதை என்ன மாதிரி அவரை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னும் போது இது எலெக்ஷனில் ஓட்டு போடுற மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப வருஷமா பேசப்பட்டிருந்த ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. இப்போ அடுத்தபடியா த்ரிஷா அவங்க வந்து ஒரு 4 மாசத்துல டிவிகேல போய் சேர போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தெரியலம்மா, யார் எந்த கட்சியில் சேர போகிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியல. சேர்ந்தா தப்புன்னு இருக்குது, சேரலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கபலீகரம் ஆடிட்டாங்க. இனிமேல் கட்சியில் சேர்ந்தா என்ன, சேரலைன்னா என்ன. சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.